கட்சி வழி விடுங்க. வண்டியை போட்டோம். முன்னாடி இருக்க வண்டி போனாங்க, பின்னாடி தலைவர் பார்க்க முடியல. தயவு செய்து முன்னாடி வர வண்டிக்கு வழி விடுங்க. வழி விடுங்க, வழி விடுங்க. முன்னாடி வர வண்டிக்கு வழி விடுங்க. வெளிப்பக்கம் சாயுமா, உள்ள சென்ற மக்களை பார்க்க முடியல. வந்து விட்டா நம்ம வந்து விட்டா நான் வா முன்னாடி வா, முன்னாடி வாங்க 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 முன்னாடி வா 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 அப்போ வா 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 வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க 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 இன்னும் கொஞ்சம் முன்னாடி வா அப்போ முன்னாடி வாங்க வா 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 வாங்க வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க ப்ளீஸ் கொஞ்சம் வாங்க டிரைவர் கொஞ்சம் முன்னாடி வாங்க பொடியெல்லாம் வேணும். கொஞ்சம் முன்னாடி வாங்க ப்ளீஸ். கொஞ்சம் ப்ளீஸ் முன்னாடி கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் முன்னாடி வாங்க ப்ளீஸ். வழி விடுங்க வழி விடுங்க. கொஞ்சம் வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் வாங்க தெரியாது. கொஞ்சம் 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 ஓகே போதும் 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 நமது சின்னம் வெற்றியின் சின்னம், நமது சின்னம் சமூக நீதியின் சின்னம், சகோதரத்துவத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், நமது சின்னம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம், காங்கிரஸ் பேரியக்கத்தின் சின்னம், நமது சின்னம் தேசிய தேமுதிகவின் சின்னம், நமது சின்னம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், முஸ்லீம் லீக்கின் சின்னம், மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம், SDPI சின்னம், மனிதநேய ஜனநாயக கட்சியின் சின்னம், மக்கள் நீதி மையத்தின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் நம்பிக்கைக்குரிய இளவல் வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் கார்த்திக் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னோடிகளே, காங்கிரஸ், தேமுதிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, SDPI, மனிதநேய ஜனநாயக கட்சி, மக்கள் நீதி மையம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, பகுதி வட்ட நிர்வாகிகளே, திரளாக கூடியிருக்கிற வாக்காளர் பெருமக்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அன்பு இளவல் கார்த்திக் அவர்கள் இந்த தொகுதியை சார்ந்தவர் வெண்ணின் மைந்தர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணை செயலாளர். எல்லாவற்றை விட தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் நம்பிக்கைக்குரியவர். அவருடைய தந்தை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மோகன் அவர்கள் அண்ணா நகர் தொகுதியை 2 முறை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்து திறம்பட பணியாற்றியவர். அவருடைய அன்பு மைந்தர் முதலமைச்சரின் நம்பிக்கைக்குரிய இளவல் கார்த்திக் அவர்கள் இன்றைக்கு வில்லிவாக்கம் தொகுதியில் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் இல்லம் தேடி வாசல் தேடி வந்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் களப்பணியாளர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள் எஞ்சியுள்ள இந்த 4 நாட்களில் தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும், வாக்குகளை சேகரிக்க வேண்டும். ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. கார்த்திக் அவர்களின் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது என்று கார்த்திக் அவர்களே நம்முடைய முதலமைச்சரிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்றால் அது யாரால், யாருடைய ஆதரவால், யாருடைய ஒத்துழைப்பால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவால், அதன் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் ஆதரவால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழமை கட்சிகளின் ஒத்துழைப்போடு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற நிலையில்தான் 2 எம்பிக்களை பெற்ற காரணத்தினால்தான் தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு மாநில கட்சியாக அங்கீகரித்து திமுகவுக்கு உதயசூரியன் சின்னம் சொந்த சின்னமாக கிடைத்திருப்பதை போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் சொந்த சின்னமாக கிடைத்திருக்கிறது. இதை நன்றி உணர்வோடு நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாடு விடுதலை பெற்ற பிறகு அகில இந்திய அளவில் உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி, பீகாரிலே ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி, மணிப்பூரிலே ராம்தாஸ் அத்வாலே கட்சி, இந்த 3 கட்சிகள் தான் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்ற கட்சி. அதன் பிறகு இந்த 80 ஆண்டுகளில் தென்னிந்தியாவில், தமிழ்நாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கையை வழி செயல்படுகிற ஒரு இயக்கம், ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்றால் அந்த பெருமைக்குரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தாலும் அதனால் அங்கீகாரம் கிடைக்கவில்லை. 7 உறுப்பினர் பெற்றால்தான் அங்கீகாரம் கிடைக்கும். எம்எல்ஏ அல்லது 2 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ 6% வாக்குகளை பெற்றால்தான் அங்கீகாரம் கிடைக்கும். அல்லது எதுவுமே இல்லை, எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லைன்னா 8% ஓட்டு பெறணும், அல்லது 2 எம்பி பெறணும். இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்கிற கிரைட்டீரியா, வரையறை. நாம் இன்றைக்கு எந்த அடிப்படையில் அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் என்றால் 4 எம்எல்ஏ பெற்றதால் அங்கீகாரம் கிடைக்கவில்லை. தனித்து நாம் போட்டியிட்டு 8% வாக்குகளை பெறவில்லை. அல்லது 2 எம்எல்ஏ 6% வாக்குகளை பெற்றிருக்கவில்லை. 2 எம்பிக்களை பெற்றதனால் நாம் இன்றைக்கு பானை சின்னம் பெற்றிருக்கிறோம், அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடு இந்த சாதனையை நாம் படைத்திருக்கிறோம். இது 25 ஆண்டு கால போராட்டத்தின் விளைச்சலாக இந்த இயக்கம் இன்றைக்கு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. இந்த கட்சியை எப்படியாவது திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று பலரும் முயற்சிப்பார்கள்.
பலரும் முயற்சித்தார்கள். அது யார் யாருன்னு தெரியும். கடந்த 2 ஆண்டுகளாக எவ்வளவோ முயற்சிகள் நடந்தன. திருமாவளவன் எப்படியாவது வெளியே இழுத்துட்டா திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த முடியும். இந்த சதி முயற்சியை யார் செய்வார்கள்? முதல்ல பிஜேபி, அப்புறம் தான் ஏடிஎம்கே. பிஜேபிக்கு என்ன இப்படி ஒரு நோக்கம் இருக்கிறது? பிஜேபியை பொறுத்தவரையில் அவருடைய கொள்கையே முழக்க கட்சிகள் அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. திமுக அதிமுக 2 கட்சிகளையுமே அழித்தாக வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இதுதான் பாஜகவுடைய RSS சங் பரிவார்களுடைய நோக்கம். அப்படின்னா எப்படி ஏடிஎம்கே கூட்டணி வைச்சா அப்படின்னு கேட்கலாம். திமுகவை வீழ்த்தணும்னா ஏடிஎம்கே கூட்டணி வைக்கணும். ஆனா அதை விட முக்கியமா ஏடிஎம்கே கூட்டணி வைத்து ஏடிஎம்கேவை பின்னுக்கு தள்ள வேண்டும். அதுதான் அவருடைய முதல் நோக்கம். இப்ப இந்த தேர்தலில் திமுக முதலிடம், அதிமுக 2வது இடமாக இருக்கக்கூடாது. அதை பின்னுக்கு தள்ளி பாஜக 2வது இடத்திற்கு வர வேண்டும். இதுதான் பிஜேபியுடைய இப்போதைய அஜெண்டா. தமிழ்நாட்டு அரசியல பிஜேபி வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு கொண்டு போவோம். டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே 50-60 வருஷமா நடந்திருக்கு. 1972க்கு பிறகு முதல்ல காங்கிரஸ் திமுக இருந்துச்சு. அப்புறம் எம்ஜிஆர் உருவான பிறகு காங்கிரஸ் பின்னுக்கு போயிருச்சு. எம்ஜிஆரா கலைஞரா என்றுதான் அரசியல் இருந்தது. இதுவரையிலும் அதிமுகவா திமுகவா, திமுகவா அதிமுகவா, இப்படித்தான் தமிழ்நாடு அரசியல் போயிருக்கிறது. அதனால் தேசிய கட்சிகள் இந்த கட்சிக்கு வளர முடியல. இப்ப பிஜேபி வளர முடியாமல் இருப்பதற்கு காரணம் திமுக வலுவாக இருக்கிறது, அதற்கு இணையாக அதிமுக இருக்கிறது. இந்த 2 கட்சியில் ஏதாவது ஒரு கட்சியை பலவீனப்படுத்தணும். அப்பதான் 2வது இடத்துக்கு வர முடியும். 2வது இடத்துக்கு வந்துட்டா மொத்தத்துல திராவிட கட்சியிலே அழிச்சிட முடியும். இது பிஜேபியுடைய அஜெண்டா, வெறும் கற்பனை அல்ல. இதுதான் அவர்களின் உண்மையான செயல் திட்டம். அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா, எந்த கட்சியோட கூட்டணி சேர்றானோ அந்த கட்சியை பலவீனப்படுத்துவான். எதிர நிக்கிற கட்சி இல்ல. எதிர நிக்கிற கட்சி திமுக. திமுகவை அவன் பலவீனப்படுத்துறதுக்கு என்ன முயற்சி எடுத்தான்னா, அந்த கூட்டணியில இருந்து யாராவது ஒருத்தர் வெளியே எடுத்தா கூட்டணி சிதறி போயிடும். அந்த முயற்சி எடுத்தான், அவனால முடியல. திருமாவளவன் அவர்கள் நினைத்த மாதிரி சராசரி ஆள் இல்லை என்பதை ஒரு கட்டத்திலே புரிந்து கொண்டார். ஆசை காட்டி மயக்க முடியாது. பதவிக்காகவோ பரிசுக்காகவோ பொருளுக்காகவோ இவன் வெளியே வரமாட்டான். இதை பல பேர் முயற்சி எடுத்து புரிந்து கொண்டு ஒதுக்கிவிட்டார்கள். இப்ப திமுக கூட்டணி அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதிமுகவோடு இணைந்து தேர்தல் களத்தில் போட்டியிட்டு சில இடங்களை கைப்பற்றினால் அதன் பிறகு அதிமுகவை 2ஆக உடைப்பார்கள். எப்படி மகாராஷ்டிராவுடைய சிவசேனாவோடு கூட்டணி வைத்து சிவசேனாவை உடைத்து சிவசேனாவை பலவீனப்படுத்தி ஆட்சிக்கு வந்தார்கள். மகாராஷ்டிராவோட ஆட்சி கட்டில் வந்துட்டார். பீகார்ல நிதிஷ்குமாரை இன்னைக்கு ராஜ்யசபா உறுப்பினராக்கி அவரை மூட்டை கட்டி டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பிஜேபி முதலமைச்சர். பாண்டிச்சேரியில அதிமுக 2 சீட்டு தான் போட்டி போடுது, பாஜக 10 சீட்டு தான் போட்டி போடுது. அதிமுக பாண்டிச்சேரியில 2 சீட்டு போட்டியிடக்கூடிய அளவுக்கு தேய்ந்து போனது. இதெல்லாம் பிஜேபியுடைய செயற்திட்டம் தோழர்களே. அதுபோல தமிழ்நாட்டில் அவர்களால் திமுகவை அசைக்க முடியவில்லை. முத்தமிழறிஞர் கலைஞரை போல அவரை விட பன்மடங்கு ஆற்றல் மிக்கவராக தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் விளங்குகிறார். இது வெறும் முகத்தூதி கிடையாது. கலைஞருக்கு பிறகு அது 3வது விஜயகாந்த் வந்தப்ப விஜயகாந்த் 2வது இடத்துக்கு போயிட்டார். திமுக 3வது இடத்துக்கு வந்துச்சு. அந்த கட்சியை மறுபடியும் பெரிய அளவில் நமக்கு நாமே பயணத்தை மேற்கொண்டு திமுகவை வலுப்பெற செய்து 90 இடங்களுக்கு கிட்டத்தட்ட வெற்றி பெற வைத்து பிறகு ஆளுங்கட்சியாக மாற்றியவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். விஜயகாந்த் காலத்திலேயே திமுக ஒழித்து போச்சு வச்சாங்க எல்லாரும். அந்த கட்சியை மறுபடியும் 2வது இடத்துக்கு கொண்டு வந்து முதலிடத்தில் அமர வைத்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்தியாவிலேயே ஒரு கூட்டணி தேர்தலுக்கு சேரும், பிறகு கலையும், மறுபடியும் தேர்தலுக்கு சேரும். அதிமுக 2021 இருந்த தேமுதிக நம்மோடு இருக்கு. 2021 இருந்த பாமக வெளியேறி 2ஆ உடைஞ்சு இப்போ அன்புமணி பாமக அதிமுக போய் சேர்ந்திருக்கு.
ஜி.கே. வாசன் இருக்கிறார், அங்கே இருக்கிறார். தினகரன் இப்ப பெருசாக சேர்ந்திருக்கிறார். ஏற்கனவே இருந்த அணிதான் அதையும் குறையுமா இப்ப அதிமுக அணியா மாறி இருக்கு. ஆனால் 2016 இருந்து இதுவரையில் தமிழ்நாட்டில் ஒரு அணி கட்டுக்கோப்பாக அப்படியே முழுமையாக இயங்குகிறது என்றால் அது அண்ணன் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். 2017 அவரோட கைகோர்த்தோம் காவிரி நீர் பிரச்சனைக்காக. 19 தேர்தலை சந்தித்தோம், 21 தேர்தலை சந்தித்தோம், 21 உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தோம், 24 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தோம், 26 இப்ப சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கிறோம். ஒரு கட்சி கூட வெளியேறவில்லை. புதிதாக தேமுதிக வந்திருக்கிறது, புதிதாக எஸ்டிபிஐ வந்திருக்கிறது, புதிதாக கருணா நடிகர் கருணா வந்திருக்கிறார், புதிதாக மனிதநேய ஜனநாயக கட்சி வந்திருக்கு, நடிகர் கமல்ஹாசன் நம்மோடு வந்திருக்கிறார், இந்த கூட்டணியில இணைந்திருக்கிறார். ஒரு கூட்டணி மேலும் வலுப்பெற்றிருக்கிறது. அதை பாருங்க, அந்த விஜய் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து திமுக விருப்பதான் முதன்மைப்படுத்துறார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் 1999 சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம கட்சியில் இடையில வந்து சேர்ந்த வேட்பாளர் இப்போ நம்ம கார்த்திகை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் விஜய் வேட்பாளராக நிற்கிறார். தம்பி ஆதரவாளர் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இருந்து கொண்டு திமுக கூட்டணிக்கு பல சவால்களை விட்டார், நெருக்கடிகளை தந்தார். அது ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறை இல்லை என்பதை நாம் சுட்டிக்காட்டினோம். கட்சியின் தலைவராக இருக்கிற நான் எந்த அணியிலே இடம்பெறுவது என்பது குறித்து முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறேன். ஆனால் அவர் இந்த கூட்டணியின் குழப்பத்தை உருவாக்கும் வகையில் பல கருத்துக்களை சொன்னார். அதன் பிறகு நான் நடவடிக்கை எடுக்க நேர்ந்தது. அவர் வெளியேறும் போது வந்து என்னிடம் சொல்லிவிட்டு நான் விஜய் கட்சியில் சேரப்போகிறேன் என்றால் நானும் வாழ்த்துக்கள் சொன்னேன். அதற்கு முன்னதாக ஒரு சம்பவம் நடந்தது. அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழா. அந்த விழாவில என்னை பங்கேற்க எவ்வளவோ முயற்சிகளை செய்தார், பங்கேற்க வைப்பதற்காக. நான் சொன்னேன், நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன், விஜய் திமுகவை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார், அவரோடு நான் அம்பேத்கர் நூலை வெளியிட்டால் என்னை பற்றிய நம்பகத்தன்மை என்னவாகும்? எனக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. அதனால அம்பேத்கர் புத்தகமாக இருந்தாலும் கூட அதை ஏற்பாடு செய்த உங்களை நான் பாராட்டுகிறேன். ஆனால் அந்த விழாவில் என்னால் பங்கேற்க முடியாது. எவ்வளவு பேர் வெளியிலிருந்து சொன்னாங்க, அவர் ஒரு பெரிய ஹீரோ, அவரோடு போய் நீங்க நிக்கிறது வந்து உங்களுக்கு தான் இன்னும் மைலேஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்தால், அதாவது விஜயும் திருமாவளவும் சேர்ந்தால் தமிழ்நாடு அரசியல் தலைகீழாக புரளும். அது மட்டுமில்லை, விஜய் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தர தயாராக இருக்கிறார். இந்த இடத்தில் தான் திருமாவளவன் யார் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை வந்தது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அது எங்கள் கோரிக்கை தான். ஆனால் அதை எப்போது கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், யாரிடம் கேட்க வேண்டும் என்பதை 35 ஆண்டு காலம் தேர்தல் களத்தில் நிற்கிற திருமாவளவனுக்கு தெரியும். நான் கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்பேன். இதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் நான் எந்த முடிவையும் எடுக்க முடியாது. ஆகவே அந்த ஆசைக்கு நான் இணங்க வாய்ப்பில்லை என்பதை உறுதிப்படுத்தினேன். வெளிப்படையாக விஜய் அவர்கள் சொன்னார், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தர தயார் என்று சொன்னார். நான் மட்டும் இல்லை தோழர்களே, ஒருவர் கூட போகவில்லை. பிரேமலதா விஜயகாந்த் போனாரா? போகவில்லை. டிடிவி தினகரன் வெளியே இருந்தாரே, போனாரா? போகவில்லை. பாமகவை உடைந்த பாமகவின் தலைவர் அன்புமணி போனாரா? போகவில்லை. ஜி.கே. வாசன் போனாரா? போகவில்லை. எஸ்டிபிஐ போனதா? போகவில்லை. பாஜக இல்லாத விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி போகணும் நினைச்சா போகலாம். எஸ்டிபிஐ போக முடியும், தமிழ் அன்சாரி போக முடியும், கருணாஸ் போக முடியும், வேட்டர் சங்க அமைப்பை சார்ந்த ஒரு தலைவர் நம்மோடு இருக்கிறார், அவர் போய் இருக்க முடியும்.
முத்தரையர் சங்க தலைவர் ஒருத்தர் நம்ம கூட்டாளர் இருக்கிறார், சீட்ல நிற்கிறார், அவர் போய் இருக்க முடியும். யாருமே போகல. பெரிய ஹீரோ போக இடமெல்லாம் கூட்டம் கூடுகிறது. அவர் ஆஃபர் தருகிறார், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, தீபாவளிக்கு ஆஃபர் தருவது போல். ஆனாலும் யாரும் போகவில்லை. ஏனென்றால் திருமாவளவன் போகவில்லை. அதுதான் அரசியல். திருமாவளவன் போகவில்லை. தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெறும் தேர்தலுக்காக உருவான கூட்டணி அல்ல. நேற்றைக்கு முதல் நாள் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் அறிக்கையை நீங்கள் கேட்டிருந்தால் அல்லது படித்திருந்தால் புரிந்திருக்க முடியும். நாங்க தேர்தல் எங்களுக்கு முக்கியம் இல்லை, இந்த டீலிமிட்டேஷன் பில் தோற்கடிப்போம், அதை வெற்றியடை செய்துவிட மாட்டோம். அதை நீங்கள் நிறைவேற்றினால் 1950களில் 1960களில் திமுக எப்படி இருந்ததோ அந்த திமுகவை நீங்கள் சந்தி. தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய எச்சரிக்கைக்கு பிறகு எல்லா மாநில முதலமைச்சர்களும் அரசியல் கட்சிகளும் பரபரப்படைந்தன. என்ன திடீர்னு டிஎம்கே சீஃப் ஸ்டாலின் இப்படி பேசியிருக்கிறார்? ஏன் இப்படி பேசுறார்? பெண்கள் இடஒதுக்கீட்டை மையமாக வைத்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை சட்டத்தை கொண்டு வந்து அரசமைப்பு சட்டத்தையே திருத்தி எதிர்காலத்தில் எப்படி வேண்டுமானாலும் நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்ய முடியும் என்பதற்கு ஏற்ற வகையில் ஒரு மசோதாவை அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். ஏற்கனவே இதற்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர். அப்போதே பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான மாநிலங்களில் ஒன்றான தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு மதிப்பளிக்காமல், கலந்து பேசாமல், கருத்து கேட்காமல், தாந்தோன்றித்தனமாக பாஜக ஒன்றிய அரசு நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வருவது, அந்த மசோதாவோடு டீலிமிட்டேஷன் அந்த மறுவரையறை செய்யக்கூடிய மசோதாவை இணைத்திருப்பது மிகப்பெரிய சதி, சூது. உடனே நான் கூட 16ஆம் தேதி தான் வரலாம் திட்டமிட்டிருந்தேன். பார்லிமெண்ட்டுக்கு போகணும்னு சொன்னது யார் தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழக தலைவர். நம்ம கட்சி கூட்டணி எம்பிக்கள் யாரும் தமிழ்நாட்டில் ஓட்டுக்காக கூடாது. எலெக்ஷன் நமக்கு முக்கியம் இல்ல. 2 நாள் புரோகிராம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு டெல்லிக்கு போயிட்டோம். எனக்கும் கொஞ்சம் ஓய்வு வச்சு 8 நாள் அலையா அலைஞ்ச வெயில்ல அண்ணனுக்கு நன்றி சொல்லி பிளைட் பிடிச்சு நான் டெல்லிக்கு போயிட்டேன். 298 அவங்களுக்கு ஆதரவு, 230 நமக்கு ஆதரவு, திமுக எடுத்த முயற்சிக்கு ஆதரவு, எதிர்த்து வாக்களித்தோம். படுதோல்வியை சந்தித்தது பாஜக. அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய முடியாமல் தோல்வி அடைந்து மண்ணை கவியது. அதற்கான முன்முயற்சி எடுத்தவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர். எலெக்ஷன் நமக்கு முக்கியம் கிடையாது, ஆட்சி நமக்கு முக்கியம் கிடையாது. அதைவிட தென் மாநிலங்களின் உரிமைகள் முக்கியம். மக்கள் தொகை அடிப்படையில் நீ தொகுதிகளை மறுவரையறை செய்யக்கூடாது. இது கூட்டம் போட்டு மணிக்கணக்கில் பேச வேண்டிய விஷயம். தேர்தல் பிரச்சாரத்தில் விரிவா பேச முடியாது. ரொம்ப நுட்பமான அரசியல். அதுதான் நம்முடைய தளபதி ஸ்டாலின். எல்லாம் சராசரி ஆளா பாக்குறாங்க. அது சராசரியான ஒரு தலைவர் அல்ல. இந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வழிநடத்துவதும் தொடர் வெற்றி. முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் கூட வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி என்று இவர் 2019 வெற்றி, 2021 வெற்றி, 2021 உள்ளாட்சி அமைப்பு தேர்தல்களை வெற்றி, 2024 வெற்றி, 2026 மாபெரும் வெற்றியை பெறப்போகிறோம். பத்திரிகையில மீடியா ஹைப் பண்றான். விஜய் பெரிய சக்தி, திமுகவை ஆட்டங்காண வைப்பார், அசைத்து காட்டுவார் என்பதை போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அவருக்கே தெரியும் அவரால் அதை சாதிக்க முடியாது. அவருக்கே சந்தேகம், பெரம்பூரில் ஜெயிப்போமா என்று. அதனால்தான் திருச்சி கிழக்கில் 2 தொகுதி போட்டிருக்கார். தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரே தொகுதி நம்பிக்கையோடு குளத்தூர். எடப்பாடி பழனிசாமி கூட ஒரே தொகுதி எடப்பாடி. ஆனா இவர் ஹீரோ, இவர் 2 தொகுதியில் போடுறார். சந்தேகம். அவராலேயே அவருடைய வெற்றியை
சந்தேகப்படும் நிலை உள்ளது. அப்போ அவர் யாருக்காக திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று துடிக்கிறார்? அவருடைய நோக்கம் என்ன? திமுக வெறுப்பு. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றிய பிறகு அந்த ஆட்சி பீடத்தில் யாரை அமர வைக்க போகிறார், யாரை அமர வைக்க விரும்புகிறார், அவரால் அந்த இருக்கையில் அமர முடியாது என்பது அவருக்கே தெரியும். அவரால் முடியுமா? அவர் முதலமைச்சர் ஆகிவிட முடியுமா? அவர் ஆட்சியை கைப்பற்றிவிட முடியுமா? அவராலே முடியாது என்பது அவருக்கே தெரியும். அப்படின்னா அவர் யாருக்கு இந்த உதவியை செய்கிறார்? அதுதான் அரசியல். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அரசியல். எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக பாஜக பிடியில் சிக்கிக் கொண்டார். அந்த விஜய் மறைமுகமாக ஜனநாயக படத்தை நிறுத்தி வைத்திருப்பது போல அவரையும் பிடிக்குள் வைத்திருக்கிறார்கள். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா என்னவென்றால், திமுக கூட்டணிக்கு போகிற முஸ்லீம் வாக்குகளையும் கிறிஸ்தவர் வாக்குகளையும் விளிம்புநிலை மக்களின் வாக்குகளையும் நீங்கள் பிரிக்க வேண்டும். நாங்கள் அந்த வாக்குகளை பெறவே முடியாது. முஸ்லீம்கள் என்மாசா பிஜேபி இருக்கிற அணிக்கு எதிராக போடுவார்கள். ஒரு சில பைத்தியங்கள் இருப்பாங்க, 12 பேர், கொஞ்சம் கூட சூடு சோதனை இல்லாமல் முஸ்லீமை வெறுக்கக்கூடிய ஒரு கட்சியில் ஒருவர் போய் பொறுப்படுத்துறான்னா அவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பாங்க? ஒரு நபர் அப்படி 1-2 பேர் இருப்பாங்க. ஆனா இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் பிஜேபிக்கும் பிஜேபி இருக்கிற அணிக்கும் எதிராக வாக்களிக்கிறார்கள் என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. அந்த வாக்குகளை எப்படி தடுப்பது? ஒரு ஆள், இடைப்பட்ட ஒரு ஆள் வேணும். அதுக்காக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருப்பவர் தான் விஜய். முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள் மாற்றி ஓட்டு போடுவதற்கு அதிமுக அணிக்கு போட மாட்டார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திருமாவளவன் பேசி 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 இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பிஜேபி இடம்பெறுகிற அணிக்கு எதிராக வாக்களிக்க வைக்கிறான். இந்த வாக்குகளை எல்லாம் கொஞ்சமாக பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் ஓட்டர், முதல் தலைமுறை வாக்காளர்களையாவது பிரிக்கணும். அந்த அடிப்படையிலே தான் இவரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இது வெறும் யூகம் இல்லை, இது வெறும் யூகம் இல்லை. நான் ஏதோ எட்டு கட்டி பேசுகிறேன் என்று எண்ண வேண்டாம். அவருக்கே தெரியும் அவரால் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்று. ஆனால் அவர் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று துடிக்கிறார். அவருக்கு நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன். பாஜக உங்கள் கொள்கை எது என்றால், பாஜகவை நீங்கள் தனிமைப்படுத்துகிற முயற்சியில் ஏன் ஈடுபடவில்லை? நீங்கள் அதிமுகவோடு சேர்ந்திருந்தால் பாஜகவை தனிமைப்படுத்தி இருக்க முடியும். ஏன் பாஜகவை தனிமைப்படுத்தவில்லை? அதிமுகவோடு சேர அனுமதித்தீர்கள். அவருடைய நோக்கம் பாஜக எதிர்ப்பு இல்லை, திமுக எதிர்ப்பு. எனவே விஜய் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள், அதிமுக தொண்டர்களுக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள், நீங்கள் போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்குத்தான் வலு சேர்க்கும், பிஜேபிக்குத்தான் வலு சேர்க்கும். பிஜேபி சராசரியான அரசியல் கட்சி இல்லை. தந்தை பெரியாரை ஏற்காத கட்சி, தந்தை பெரியாரை அவமதிக்கிற கட்சி, தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்துகிற கட்சி, பெரியாரும் அண்ணாவும் கட்டி காப்பாற்றிய சமூக நீதியை சிதைக்கிற கட்சி, அண்ணா பேசிய இருமொழி கொள்கையை ஏற்காத கட்சி, அண்ணா சொன்ன மாநில சுயாட்சியை எதிர்க்கிற கட்சி, இஸ்லாமியர்களை வெறுக்கிற கட்சி, கிறிஸ்தவர்களை வெறுக்கிற கட்சி, பைபிளை கொளுத்துகிற கட்சி, குர்ஆனை கொச்சைப்படுத்துகிற கட்சி, வெறுப்பு அரசியலை தொடர்ந்து பரப்புகிற கட்சி, திருப்பரங்குன்றத்திலே பதற்றத்தை உருவாக்குகிற கட்சி, அதுபோல் தொடர்ந்து மத சண்டைகளை தூண்டுகிற கட்சி, சாதி சண்டைகளை தூண்டுகிற கட்சி, சாதி பெருமை பேசுகிறவர்களை ஊக்கப்படுத்துகிற கட்சி, சாதி வெறியர்களை தட்டி கொடுக்கிற கட்சி, சாதி அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துகிற கட்சி, மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துகிற கட்சி, அவ்வளவு மோசமான நாசகார சக்திகளை தோளில் தூக்கி வருகிற எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைக்கிறார், ஜெயலலிதாவுக்கு துரோகம் இழைக்கிறார். அவரும் பாஜகவுக்கு, விஜயும் பாஜகவுக்கு துணை இருந்து நம்முடைய கூட்டணியை பலவீனப்படுத்த பார்க்கிறார்கள். திருமாவளவன் இருக்கிற வரையில் அந்த ஜம்பம் பலிக்காது என்பதை நாம் மறுபடியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மறுபடியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு என்ன லாபம் என்பதை விட
என் மண்ணின் பாதுகாப்பு, மக்களின் பாதுகாப்பு தான், சமூக நீதியின் பாதுகாப்பு தான், பிற்போக்கு சக்திகளை வீழ்த்துவதுதான் திருமாவளவனின் முதன்மையான நோக்கம். தோழர்களே, இங்கே அதிமுக வேலையை செய்யவில்லை. கார்த்திக் வெற்றி. விஜய் சார்பில் தம்பி ஆதவ் அர்ஜுன், அவருக்கு இந்த தெரு மூளை முழுக்க எதுவும் தெரியாது. அது மட்டுமில்லை, அவருடைய கட்சி ரசிகர் மன்றமாகத்தான் இருக்கிறதே தவிர அது ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு அரசியல் இயக்கமாக இன்னும் மாறவில்லை. தவிக அரசியல் இயக்கமாக மாறுவதற்கே இன்னும் 10 ஆண்டுகள் பிடிக்கும். ஏதோ சும்மா நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஒரு ரசிகர் மன்றம் உடனே அரசியல் இயக்கமா மாறிவிடுமா? மாறிவிடாது. எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட 20-25 வருஷம் 30 வருஷம் திமுகவில் இருந்து பணியாற்றி அவர் வெளியே போகும்போது அதை போல களத்திலே திமுகவில் நீண்ட நெடிய அனுபவம் உள்ள ஏராளமான பேர் எம்ஜிஆரோடு போனார்கள். நண்பர் விஜயோடு இருக்கிறவங்க எல்லாருமே கத்துக்குட்டிகள் தான். எல்லாருமே ஒருத்த கூட எந்த அரசியல் இயக்கத்தில் இருந்து அரசியல்னா என்ன, தேர்தல்னா என்ன, கலப்பணினா என்ன, இது எதுவுமே தெரியாது. ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கலாம், ஐஆர்எஸ் படிச்சுட்டு வந்திருக்கலாம். செங்கோட்டையம் பாவம், அவர் போய் இந்த ரசிகர் மன்றத்தில் அவரால் நெறிப்படுத்த முடியாது. நண்பர் விஜய்க்கு நான் சொல்றேன், நீங்க அரசியல் இயக்கமாக மாற்றுவதற்கே இன்னும் 10 வருஷம் ஆகும். இப்படி தேர்தல் பிரச்சாரத்தையே டக்கு டக்குன்னு ரத்து பண்ணிட்டு போற உங்களால 10 வருஷத்துக்குள்ளே அரசியல் இயக்கமா மாற்ற முடியுமா? கஷ்டம்தான். இன்னும் 5 வருஷம் கூட ஆகலாம். திமுக தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியாவிலேயே நான் ஒரு மேடைக்காக பேசவில்லை, திமுகவை போல கட்டமைப்பு கொண்ட ஒரு அரசியல் இயக்கம் இந்தியாவிலேயே இல்லை. உண்மையிலே சொல்ற, எல்லா பூத்துகளுக்கும் அவங்க கமிட்டியை போட்டு வீடு வீடா இந்த அண்ணா நகர் தொகுதியில யார் யார் என்னென்ன கட்சிக்கு வாக்களிப்பார்கள், எவ்வளவு பேர் பொதுவாக இருக்கிறார்கள், எப்படி வாக்களிப்பார்கள், அனைத்தும் அவர்கள் திங்கத்திட்டு விரல் முனையில் வச்சிருக்கிறார். அதை விட முக்கியமாக கட்டமைப்பு வசதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மக்கள்கிட்ட கடைசி வரை வேர்க்கால் மட்டம் வரைக்கும் போகக்கூடியது. ஆகவே நான் அடித்து சொல்லுகிறேன், நான் வந்துதான் கார்த்திக் வெற்றி பெற வேண்டும் என்று இல்லை, அவர் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டார். ஆனால் அந்த வெற்றியில் சிறுத்தைகளின் பங்களிப்பும் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. எங்கெல்லாம் சிறுத்தைகளின் வாக்குகள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் கொத்து கொத்தாக சூரியன்கள் வந்து விட வேண்டும். போடுவீர்களா? வெற்றி பெற வைப்பீர்களா? அல்லும் பகலும் உழைப்பீர்களா? வரலாறு பதிவு செய்வீர்களா? சிறுத்தைகளால் கார்த்திக் வெற்றி பெற்றார் என்கிற வரலாற்றை பதிவு செய்வீர்களா? உங்களுடைய எழுச்சி இந்த வரவேற்புக்கு நன்றி. தம்பி கார்த்திக் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் தலைவர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியை தொடர, சாதனைகள் தொடர உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்தவரை வெற்றி பெறச் செய்யுங்கள், வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு முடிக்கிறது. நன்றி, வணக்கம். நமது சின்னம், வெற்றியின் சின்னம், அண்ணன் தளபதியின் சின்னம், கார்த்திக்கின் சின்னம், வெற்றியின் சின்னம், சமூக நீதி. நாம் 8 தொகுதிகளில், நம்முடைய 8 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு திமுக உடன்பிறப்புகள் எவ்வளவு தீவிரமாக பணியாற்றுகிறார்கள் என்பதை நெஞ்சிலே வைத்து நீங்கள் பணியாற்ற வேண்டும். 8 தொகுதிகளிலும் திமுகவினர் அல்லும் பகலும் உழைக்கிறார்கள், ஓடி ஆடி உழைக்கிறார்கள், வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கிறார்கள், என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளின் வெற்றிக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளும் எப்படி மனப்பூர்வமாக உழைக்கிறார்களோ அதை போல மனப்பூர்வமாக உழைக்க வேண்டும், அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பாத்தீங்கன்னா